ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வளர்ச்சி பாதையில் கன்னிராசிக்காரர்கள் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சார கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் பாருங்க, ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2023 அக்டோபர்ல இருந்து ராசிக்குள்ள கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மே மாசம் தான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர இருக்கிறார். அதே போல ராகு பகவான் தற்போது 7ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2023 அக்டோபர்ல இருந்து ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 2025 மே மாசத்துக்கு பிறகு ராகு 6ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். அதே போல குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க, கேது ராசிக்குள்ள இருப்பது, 7ஆம் இடத்துல ராகு இருப்பது மட்டும்தான் கோச்சாரத்துல கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கிறது. அடுத்து வர ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு 6ஆம் இடத்துல கும்ப ராசியில அமர இருக்கிறார். அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை, கன்னி ராசியை பார்க்க இருக்கிறார். அப்ப பிரம்மாண்ட ராகு அந்த வீட்டுக்குடைய சனி ராசியை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. சரி, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது, எப்போது வளர்ச்சியை நோக்கி செல்லலாம் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். கன்னி கால புருஷ தத்துவத்துல 6வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார். கன்னி ராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் தந்திரசாலிகள், அதிகம் படித்தவர்கள், அதே போல புதுமை விரும்பிகள், நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள், அதாவது எப்போதும் உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள், போராடி எதிரியும் ஜெயிக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பாருங்க கன்னிராசிக்காரர்கள். அதாவது தனது சுய சம்பாத்தியத்துல வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, தற்போது கேது பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேதுங்கிறது ஒரு தடை கிரகம், கேதுங்கிறது ஒரு கடன் கிரகம், கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம், கேதுங்கிறது ஒரு சன்னியாசி கிரகம். அப்ப கேது ராசிக்குள்ள 2023 அக்டோபர்ல இருந்து ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நிறைய பேருக்கு பாருங்க, பொருள் இழப்பு, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இல்லை, இளவயது பெண்கள், இளவயது ஆண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்திருக்காது. நிறைய இளவயது பெண்கள் பாருங்க, தாங்கள் எடுத்த முடிவுகளால வாழ்க்கையில ஒரு போராட்டம், வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழ்நிலை. பாருங்க, இளவயது பெண்கள்லாம் காதல் கிதல்னு எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் கிட்டத்தட்ட 2023 அக்டோபருக்கு பிறகு. அதே போல முக்கியமா திருமண தடை, வெளிநாடு தடை, இதெல்லாம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கடன் ஏறி இருக்கும், சொத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு, கடன் கிரகமான கேது ராசிக்குள்ள வந்ததுனால. அதே போல நிறைய பேருக்கு பாருங்க சன்னியாசி வாழ்க்கை, அதாவது மனைவி மக்களை பிரிந்து வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடிய சூழ்நிலை. ஒரு சில பேர் கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் பாருங்க, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் ஒரு பாசம் அன்பு இல்லாத ஒரு நிலை, இதெல்லாம் இருந்திருக்கும். இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷமாக இருந்து கொண்டிருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல நிறைய பேருக்கு பாருங்க, வாழ்க்கையில நிறைய போராட்டம், வாழ்க்கையில் நிறைய இழப்பு, எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் சரியா இல்லை, வாழ்க்கையில எவ்வளவு முயன்றும் பாருங்க வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, கோச்சாரத்துல சனி பகவான் குரு பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த கேதுங்கிறது ஒரு வலிமையான கிரகம், கேதுங்கிறது ஒரு தடை கிரகம். இப்ப குரு சனி சாதகமான இடத்துல இருந்தாலும் கேது ராசிக்குள்ள இருந்து உங்களுக்கு தடையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எங்க போனாலும் ஒரு போராட்டம், எங்க போனாலும் இழப்பு, எங்க போனாலும் ஏமாற்றம், இதைதான் பார்த்துட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரர்கள். இந்த நிலை மாறுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025 மே மாசம் பிறகு கேது பின்னோக்கி ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர இருக்கிறார். அதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம்,
வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இந்த கேது எப்ப ராசிக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து போராட்டம், அன்னையிலிருந்து சன்னியாசி வாழ்க்கை, அன்னையிலிருந்து சொந்த தொழில் வியாபாரத்தில் பெரிய சரிவு, எதுல தொட்டாலும் கடன், எங்க போனாலும் போராட்டம், இந்த நிலைதான் ஓடிக்கொண்டிருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அதே போல 7ஆம் இடத்துல ராகு இருந்து திருமண தடை பாருங்க. நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஏக்கம் இருந்தாலும் 7ல ராகு இப்ப நிக்கிறதுனால கன்னி லக்கணம் கன்னி ராசியில பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 2023 அக்டோபர்ல இருந்தே வெளிநாடு தடை இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நல்ல தசாபதிகள் நடந்தும் ஏன் வெளிநாடு போக முடியல அப்படின்னா 7ல இருக்கிற ராகு பிரயாண தடையை கொடுக்கும். இந்த தடை எப்ப விலகும் அப்படின்னா 2025 மே மாசம் தான் விலகும். அதற்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அதே போல ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க, பிரயாணம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு எல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக 2023 அக்டோபர்ல இருந்தே தொழில பெரிய சரிவு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாலும் சரி, உங்களுக்கெல்லாம் பாருங்க ஒரு சரியான காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல தொழில் பார்ட்னருக்குள்ள நிறைய பிரச்சனைகள். ஒரு கூட்டா தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னருக்குள்ள பாருங்க, தொழில் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பயங்கர ஒரு சண்டைன்னு சொல்லலாம், ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம், ஒருவருக்கு ஒருவர் ஒரு நட்பு இல்லாத ஒரு நிலையை பார்த்திருப்பீங்க. அதே போல வியாபாரங்கிறது 7ஆம் இடம் தான். வியாபாரத்தில் பெரிய சரிவு, வியாபாரத்தில் போட்ட முதலீடு எடுக்க முடியல, இது போன்ற பாருங்க ஒரு சில கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரர்கள், கன்னி லக்கணக்காரர்கள். அப்ப இந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகுதான் பாருங்க உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா காதல் தோல்வி. ராகு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, கேது ராசிக்குள்ள இருக்கும்போது நீங்கள் காதல் சம்பந்தமா எடுக்கக்கூடிய அத்தனை முடிவுகளும் தோல்வியில தான் முடியும். நீங்க ஒரு ஆண் இந்த நேரத்தில் காதலிக்கிறார் அப்படின்னா அந்த பெண்கள் உங்களுக்கு கடைசி வரையும் ஒரு இணக்கமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதே போல ஒரு பெண் இந்த காலகட்டத்தில் ராசிக்குள்ள கேது இருக்கும்போது காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு கடைசி வரையும் உங்களுக்கு பின்னுக்கு வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவு அப்படின்னு அர்த்தங்க. ராசிக்குள்ள கேது இருக்கும்போது இளம் பெண்கள், இளம் வயதுடைய ஆண்கள் திருமணம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் 2025 மே வரையும் சரியா இருக்காது. அதனால இந்த காலகட்டத்தில் காதல் கதல்னு பாருங்க, நீங்கள் வாழ்க்கை துணையை தேடுவது சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பாருங்க உங்களுடைய காதல் வெற்றி பெறும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். பாருங்க 2023 அக்டோபர்ல இருந்து நிறைய பேர் திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்க. ஆனா நல்ல வரன் அமைவதில் உங்களுக்கு தடங்குகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார், ராசிக்குள்ள கேது இருக்கிறார். கேதுங்கிறது ஒரு தடை கிரகம். அப்ப வாழ்க்கையில பல தடைகளை பார்த்திருப்பீங்க கிட்டத்தட்ட 2023 அக்டோபர்ல இருந்து. இந்த தடை எப்ப விலகும் அப்படின்னா 2025 மே மாசத்துக்கு பிறகு தடை சுத்தமாக விலகிவிடும். அதற்கு பிறகு தடை தாமதங்கள் கட்டாயம் இருக்காது அப்படின்னு உறுதியா நம்பலாம் கன்னிராசிக்காரர்கள். அதே போல இந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு பாருங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க, கன்னி லக்கணக்காரர்கள் பார்க்க போறீங்க. ஏன் அப்படின்னா ராகு 6ஆம் இடத்துல சனி வீட்டில் அந்த சனி 7ஆம் இடத்துக்கு அந்த காலகட்டத்தில் சஞ்சாரம் செய்வார். ஏன்னா சனி பகவான் 2025 மார்ச்சுக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி. உங்களுக்கு கண்டக சனி இருந்தாலும் பாருங்க பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி, 5ஆம் அதிபதி பாருங்க 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 மே மாசத்துக்கு பிறகு இந்த ராகுகேது பெயர்ந்த பிறகு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், வாழ்க்கையில உயர்வு, லாட்டரி யோகம், வெளிநாடு யோகம், வெளி மனிதர்களாக யோகம், ஏற்றுமதி இறக்குமதி யோகம், கமிஷன் லாபம், அதே போல ரசாயனம் சார்ந்த தொழில் மூலம் ஆதாயம், தோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆதாயம், இப்படி பல வகையிலும் பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க கன்னி லக்கணம் கன்னிராசியில பிறந்தவர்கள். எப்ப 2025 மே மாசத்துக்கு பிறகு. இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு சனி வீட்டில் அந்த சனி 7ஆம் இடத்துல உங்க ராசியவும் உங்க லக்கணத்தையும் பார்ப்பார். அப்ப இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான வாழ்க்கையில ஒரு தடை தாமதம் விலகி வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2025 மே மாசத்துக்கு பிறகு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.